அம்மா அம்மா, என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயே, உன் மகன் படும் நிலைமையை பாருங்கள் அம்மா, பாருங்கள். என்னை 10 மாதம் சுமந்து பாலூட்டி சீராட்டி ஈ கடித்து விடுமோ எறும்பு கடித்து விடுமோ என்று பள்ளிக்கு முன்னழைப்பி பின்னின்று அழகு பார்த்த என் தாயே, உன் மகன் அடுத்த வேளை உணவிற்கு வழி இல்லாமல் வீதி வீதியாக சென்று பிச்சை எடுக்கும் நிலைமை ஆகிவிட்டது அம்மா, அம்மா. நலை சொல்லி உண்மையை சொல்ல தயக்கமா, நலை சொல்லி தயக்கமா, நலை சொல்லி உண்மையை சொல்ல தயக்கமா, நடந்ததை நினைத்து வருந்திடும் காலம் உண்மையை மறைத்தால் நியாயமா, நடந்ததை நினைத்து வருந்திடும் காலம் உண்மையை மறைத்தால் நியாயமா. கிடைக்கவில்லை என்று எனக்கு இப்பேற்பட்ட சாபத்தை கொடுத்து விட்டாய் அடி பாவி. உலகத்தே தலை சேர்ந்த வியாதி 4448 வியாதியிலே தலை சேர்ந்த வியாதி குஷ்ட பிடிக்க வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டாயே. என் தாலி கட்டிய மனைவியை ஒரு நாள் கூட நான் முகத்தை பார்த்ததில்லையே. தாலி கட்டிய மறு நிமிடமே என் மனைவியை விட்டு பிரித்து விட்டாய் அடி பாவி. என் மனைவி சுகுணா என்னவெல்லாம் இணைத்து அழுது கொண்டு இருக்கிறாளோ, நமக்கு வரவேண்டிய கனவு எப்படி நாம் இருக்க வேண்டும், நம் உடலிருந்து சந்தோஷமாக எப்படி இருக்க வேண்டும் என்று கனவு கண்டிருப்பாளே. என் மனைவி சுகுணாவுக்கு நான் துரோகம் செய்த பாவி ஆகிவிட்டேனே. அம்மா அம்மா, என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயே, உன் மகன் படும் நிலைமையை பாருங்கள் அம்மா, பாருங்கள். என்னை 10 மாதம் சுமந்து பாலூட்டி சீராட்டி ஈ கடித்து விடுமோ எறும்பு கடித்து விடுமோ என்று பள்ளிக்கு முன்னழைப்பி பின்னின்று அழகு பார்த்த என் தாயே, உன் மகன் அடுத்த வேளை உணவிற்கு வழி இல்லாமல் வீதி வீதியாக சென்று பிச்சை எடுக்கும் நிலைமை ஆகிவிட்டது அம்மா, அம்மா. மாதம் சுமந்து என்னை பெற்றாள், பகல் இரவாய் விழித்திருந்து வளர்த்தாள்.
வைத்தால் வீதினியில் நாம் வாழ செய்தால் அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவர் அடித்தொழ மறப்பவர் மனிதரில்லை, மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. நாளெல்லாம் பட்டினியாய் கிடந்திடுவாள், ஒரு நாளிகை நம் பசி பொறுக்க மாட்டாள். மேலெல்லாம் இழைத்திடவே பாடுபட்டே மேன்மையாய் நாம் வாழ செய்திடுவாள். அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவர் அடித்தொழ மறப்பவர் மனிதரில்லை, மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. இல்லை, தாய் தந்தை பசித்திருக்க மனைவியோடு சல்லாபமாக இருக்கும் ஒவ்வொரு மகனுக்கும் இப்பேற்பட்ட நிலைமை ஏற்படலாம். எந்த பாவம் செய்யாது இந்த பாவிக்கு இப்பேற்பட்ட நிலைமையா? என் மனைவியிடம் சென்று நான் தான் உன் கணவன் என்று சொன்னால் என் மனைவி என்ன நம்ப மாட்டாளே, நம்ப மாட்டாளே. சுகுணா, நீ எங்கிருக்கிறாயோ? உன்னை தேடி வருகிறேன் கண்ணே, உன்னை தேடி வருகிறேன் கண்ணே.